ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த ஹவுஸு தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஹவுஸ் வந்து நம்ம காலி பண்ணியாச்சு. காலி பண்ணி அந்த பெரிய ட்ரக் இருக்குல்ல, அதில் வச்சு தான் எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வேறு ஹவுஸ்க்கு கொண்டு போகிறோம். ஸோ ஹவுஸ் வந்து நம்ம வெக்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹவுஸ் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ எல்லாமே நீட்டாக ரொம்ப க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக தான் கொடுக்கணும். ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணிருப்போம்ல, பாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு தருவாங்க. ஸோ இந்த புல்லெல்லாம் கூட வந்து நம்ம அழகாக நீட்டாக கிராஸ் கட்டிங் எல்லாம் கட் பண்ணி அழகாக கொடுக்கணும். எப்படி தந்தாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். உண்மையிலே இது ரொம்ப கஷ்டம் அந்த க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே. ஸோ இந்த ஹவுஸ் வந்து 3 பெட்ரூம் ஹவுஸு, ஒரு கராஜு, அதுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸ் போனோடனே ரைட் சைடில் ஒரு லிவிங் ரூம் இருக்கும். இதுதான் லிவிங் ரூமு. அதுக்கப்புறம் வந்து 3 பெட்ரூம் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம். கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்கும். நம்ம கெஸ்ட்டெல்லாம் அதிலே உட்காந்து நம்ம சமைக்க பேசிட்டு கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் இருக்கும். செப்பரேட்டாக லாக்டு மாதிரி இருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிச்சன் கபோர்டு, அடுப்பு, அப்புறம் வந்து ஒரு டாய்லெட்டு தான் இருக்கும் இந்த வீட்டில். ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. ஆனால் வந்து டாய்லெட் ஒன்று, ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். இது ஒரே ஒரு டாய்லெட் தான். அதான் எனக்கு புரியவே இல்லை லாஜிக்கு. 3 பெட்ரூம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம். இங்கே மோஸ்ட்லி ஹவுஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்து செடி வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பெட்ரூமு. ஸோ இதுதான் நம்ம வாழ்ந்த ஃபஸ்ட்டு ஹவுஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.